இணையத்தில் ட்ரெண்டிங்கில் இருந்த முத்தமழை பாடல் தக் லைஃப் படத்தில் இடம்பெறாததால் ஏமாற்றம் அடைந்ததாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். ரசிகர்களுடைய கருத்து குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம். மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியில் 38 வருடங்கள் கழித்து உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் இன்று கர்நாடகாவை தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலங்களிலும் இன்று வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக AR ரகுமான் இசையில் உருவான இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த மே மாதம் 24ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. தக் லைஃப் திரைப்படத்தில் மொத்தமாக 9 பாடல்கள் இடம்பெற்றன. அதில் சிவா ஆனந்த் வரிகளில் முத்தமலை என்ற பாடல் தமிழில் தி பாடியிருந்தார். இந்த இசை வெளியீட்டு விழாவில் தி பங்கேற்காததால் அவருக்கு பதிலாக இதே பாடலை இந்தியில் பாடிய சின்மை தமிழில் பாடியிருந்தார். தமிழில் திரைப்பட பாடல்களை பாடுவதற்கு சின்மைக்கு சில ஆண்டுகளாகவே தடை இருந்த காரணத்தினால் அவருடைய குரலில் ரொம்ப நாட்களாக எந்த பாடலுமே கேட்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. இதனால் முத்தமலை பாடலை இசை வெளியீட்டு விழாவில் சின்மை பாடியதும் அது ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அதோடு இணையதளம் முழுவதும் இந்த முத்தமலை பாடல் வைரலானது குறிப்பிடத்தக்கது. எதிர்பாராத விதமாக வைரலான காரணத்தினால் ரசிகர்களின் கோரிக்கை ஏற்று படத்தின் 10வது பாடலாக சின்மை வெர்ஷனை படக்குழு லிஸ்டில் சேர்த்திருந்தது. இன்று இப்படி கடந்த சில நாட்களாகவே ட்ரெண்டிங்கில் இருந்த இந்த சின்மையின் முத்தமலை பாடல் தக் லைஃப் திரைப்படத்தில் இடம்பெறவில்லை என்பது ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பலரையும் இந்த ரசிக்க வைத்த அந்த பாடல் படத்தில் இடம்பெறாதது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. அதாவது ரசிகர்களின் கோரிக்கை ஏற்றுதான் இன்று அந்த பாடல் சின்மையினுடைய வெர்ஷனில் வெளியிடப்பட்டது. இன்று அந்த படத்தில் இடம்பெறாதது மிகவும் ஏமாற்றமாக இருப்பதாக ரசிகர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான காரணம் என்று கேட்கும் பொழுது படத்தில் மொத்தம் 9 பாடல்கள் இருக்கிறது. அனைத்துமே இந்த படத்தில் இடம்பெற செய்ய முடியாது என்பதற்காகவும் இந்த படத்தில் இந்த பாடல் இடம்பெறவில்லை என்று ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக படத்தின் நீளம் 2 மணி நேரம் 40 நிமிடம் என்பதால் ஏற்கனவே படத்தினுடைய நீளம் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பாடலை கூடுதலாக சேர்க்கும் பொழுது படத்தினுடைய நீளம் இன்னும் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதுக்கான காரணம் இதுக்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் இசை வெளியீட்டு விழாவில் பாடிய சின்மை மற்றும் தி ரசிகர்கள் ஒரு சண்டையிட்டுக் கொண்ட ஒரு சம்பவமும் பார்த்தோம். அதாவது யாருடைய குரலில் இந்த பாடல் நன்றாக இருக்கிறது, தீயுடைய வாய்ஸிலா அல்லது சின்மையோட குரலிலா அப்படின்ற ஒரு கருத்துமே நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடிந்தது. அதாவது முத்தமலை பாடலை தீ தான் பாடியிருக்க வேண்டும் என்று அவருடைய விளக்கத்தையும் சின்மையோட விளக்கத்தையும் நாம் கேட்டிருந்தோம். அன்று அவர் ஊரில் இல்லாத காரணத்தினால் நான் பாடினேன் என்றும் எனக்கு கிடைத்த வரவேற்பை நம்பவே முடியல என்றும் அந்த சின்மையானது அந்த விளக்கத்தை தெரிவித்திருந்தார். இன்று இந்த படத்தில் பாடல் இடம்பெறாதது மிகவும் வருத்தம் அளிப்பதாக ரசிகர்கள் மத்தியில் தகவலானது கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.